ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பிகினர்ஸ், அப்புறம் வந்து லாஸ் அதிகம் பண்ணிட்டவங்க ரெண்டு பேர் வந்து இந்த கேள்வி இருக்கும். சார், நான் வந்து ட்ரேடிங் சீக்கிரம் கற்றுக்கணும், எனக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னுடைய பசங்களோட ஃபீஸ் கட்ட முடியலனால, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, இந்த லாஸை ரிகவர் பண்ணுறதுக்காக நான் வந்து கேட்குறேன். அப்புறம் இன்னும் ரொம்ப இப்போ சமீபமாக பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிற டைமில், சார் நான் வந்து சைடு இன்கம் மாதிரி ஒரு கற்றுக்கலான்னு இருக்கிறேன், அதாவது ட்ரேடிங் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து சீக்கிரம் கற்றுக்கணும், ஏன்னா வந்து எனக்கு கிட்ட படிக்கிறதுக்கு காசு இல்லை, நான் படிக்கிறதுக்காக காசு சேவ் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி சேவ் பண்ணணும் நான். அப்புறம் வந்து இந்த ஏன்னா பிகினர்ஸோடைய மைண்ட் செட் வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு பண்ணனா எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அப்புறம் லாஸ் அதிகமாகிட்டவங்க, ஓகே நம்ம கற்றுக்காமல் பண்ணிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தால் லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கற்றுக்கிறதுக்கு சீக்கிரம் கற்றுக்க முடியுமா, இல்லை எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வாரம் ஆகும், எவ்வளோ மாதம் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாக ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதை கற்றுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த முடிவுக்கு வந்துடுங்க. ட்ரேடிங் பண்ணணுமா கற்றுக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் இந்த கற்றுக்கணுன்ட்டு உள்ளே வருவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திடீர்னு இல்லை கற்றுக்கிட்டு பண்ணலாம் இதுக்குள்ளே வருவாங்க, சரி திரும்ப ட்ரேட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப இதுக்குள்ளே வருவாங்க, கற்றுக்கலான்னு வருவாங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, கற்றுக்கலான்னு ஒரு 3 மாதம் கற்றுக்குவாங்க, திரும்ப போய் ட்ரேட் பண்ணுவாங்க, திரும்ப கற்றுக்கலாம் 2 மாதம் ட்ரேட் பண்ணுவாங்க, திரும்ப போய் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சொல்லி நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கற்றுக்கவும் முடியாது, ட்ரேடிங் பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி உள்ளே வாங்க. இந்த ஏரியா ஃபஸ்ட்டு கவர் பண்ணி, இது வேணாம் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண வேணாம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு தெளிவாக ஒரு டிசைட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் கற்றுக்கணுன்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைட் எடுத்துருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சீக்கிரமாக கற்றுக்க முடியுமா, எவ்வளோ நாள் ஆகும் என்னால் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. ட்ரேடிங்கில் எவ்வளோ விஷயம் இருக்குது, ட்ரேடிங்கில் எவ்வளோ எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு கேண்டில் பார்த்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் எங்கே போகுது எங்கே வருதுன்னு கற்றுக்கிட்டா நம்ம ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 3-6 மாதம் கற்றுக்கலாம், இது பெரிய பிரச்சனை கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சது, அப்போது ட்ரேடிங் பண்ணலாமே, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் 6 மாதத்துக்கு அப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சார்ட் ட்ரேடிங் மட்டும் நினைக்காதீங்க, இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் கேண்டில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே, பிரேக் டவுன் பிரேக் அவுட் எல்லாமே எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் என்ன கற்றுக்கிறது என்ன இருக்குது இல்லை, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்களா, அதாவது கேஷில் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை இன்டர்டே ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா, இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்களா, ஆப்ஷன் பையிங்கில் கற்றுக்கிட்டீங்களா, ஆப்ஷன் செல்லிங்கில் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் தலைப்பு, அதாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள். நான் கமோடிட்டியில் போய் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுறீங்களா, நேச்சுரல் கேஸ் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை சில்வர் இல்லையா, இல்லை க்ரூடா இல்லையா, ஃபஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் எடுங்க. இப்போ சார்ட் ரீடிங் கற்றுக்கிட்டாச்சு, ஓகே, சார்ட் ரீடிங் என்ட்ரி எங்கே போகணும், எங்கே எக்ஸிட் போகணும், எங்கே பிரேக் டவுனு பிரேக் அவுட் எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணி மாஸ்டர் ஆக முடியும். திடீர்னு ஒரு 3 மாதம் இதில் பண்ணுறது, அப்புறம் சாயங்காலம் டைம் கிடைக்கல அதனால் நான் க்ரூட் ஆயில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது, இல்லை எனக்கு டேட்டில் டைம் கிடைச்சிருக்கு திரும்ப நான் வந்து ஆப்ஷனில் போய் ட்ரேட் பண்ணலாம் எங்கே பண்ணுறது. அதாவது இந்த சார்ட் ரீடிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, ஒன்றா நிற்க மாட்டாங்க, ஒன்றுத்துல நின்று ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இதில் கொஞ்சம் மாற்றி அதில் கொஞ்சம் மாற்றி பண்ண சொல்ல என்ன ஆகுனா, நீங்கள் பண்ணுற சார்ட் ரீடிங்கில் நீங்கள் சார்ட் ரீடிங் கற்றுக்கிட்டது நீங்கள் ஈக்விட்டியில் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஈக்விட்டியில் என்ன ஸ்டாக்ஸில் கற்றுக்கிட்டீங்க, ஸ்டாக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நீங்கள் சார்ட் ரீடிங் வந்து ஒரு ஆப்ஷனில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இல்லை நீங்கள் சில்வரில் கற்றுக்கிட்டீங்களா, க்ரூட் ஆயிலில் கற்றுக்கிட்டீங்களா, நேச்சுரல் கேஸில், நீங்கள் எதில் நீங்கள் சார்ட் ரீடிங் கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்லலாம் எல்லா சார்ட்டும் ஒரே சார்ட்டு தானே அப்படின்னு. எஸ், எல்லா சார்ட்டும் ஒரே சார்ட்டு தான். ஆனால் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எதில் இருக்குன்னா, ஒரு 3-6 மாதம் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 3-6 மாதம் வந்து பேங்க் நிஃப்டியில் நீங்கள் நல்லா தரவாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்ட்ரி எக்ஸிட்லாம் எடுப்பீங்க. அப்போ சம்டைம் என்னன்னா 3-6 மாதம் வந்து பேங்க் நிஃப்டி பண்ணியாச்சு, இப்போ நான் நிஃப்டியில் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா திரும்ப என்ன ஆகும், வண்டி ட்ராக்கில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், 2 மாதம் 3 மாதம் டைம் எடுக்கும். அதில் சார்ட் எப்படி மூவ் ஆகுது,
இப்போ ஒரு சில சார்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில சார்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் நான் வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்டேன். ஸ்மூத்தாக ஹையர் ஹை, லோயர் லோ இதெல்லாம் பண்ணி போட்டு இதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறேன் அப்படின்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா எந்த ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த சார்ட் ரீடிங்கு, ப்ரைஸ் ஆக்ஷனு, கேண்டில் ஸ்டிக் ரீட் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நான் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க போகிறேன், அதுவும் நிஃப்டி ஃபியூச்சரில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க போகிறேன், அதுவும் நான் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்றதுல எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸ்டடியாக அது உள்ளே வருங்க, வெளியே போகாதீங்க. நிறைய பிரச்சனை என்னன்னா, ஒன்று கற்றுக்க சொல்லவே இன்னொன்று பார்ப்பாங்க, இன்னொன்று கற்று சொல்லி இன்னொன்று பார்ப்பாங்க, இன்னொன்று கற்றுக்க சொல்லி இன்னொன்று பார்ப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இப்போ கிளாஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா நிஃப்டியில் நல்லா தரவாக கற்றுட்டு இருப்பாங்க. சடனாக வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் பண்ணணுமா நிஃப்டியில் பண்ணணுமா கேள்வி கேட்பாங்க. அதான் கற்றுக்கிட்டவங்ககிட்டே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அவங்க எப்படி சொல்லுவாங்க நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பண்ணணுமா இல்லை நிஃப்டியில் பண்ணணுமா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கேட்பாங்க நான் ஆப்ஷன் பை பண்ணணுமா சேல் பண்ணணுமா அப்படின்வாங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாருங்கள். இப்போ ஆப்ஷன் செல்லிங் உங்களால் இப்போ அந்த 3 6 மாதம் நீங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வருமா சேலிங் வருமா என்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் சொல்லிடலாம் நீங்கள் ஆப்ஷன் சேலிங் பண்ணுங்கன்னு. மேபி உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் நல்லா வரலாம், இல்லை ஆப்ஷன் பையிங் பண்ணீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் நல்லா வரலாம். உங்களுக்கு எது வருதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கற்றுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேபி கற்றுக்கிறவங்க மேலே டிபெண்ட் இருக்குது. இன்னமும் விஷயம் சொல்ல கேட்டுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எனக்கெலாம் கற்றுக்கிறது ரொம்ப வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இது. ஏன்னா நான் அந்த மைண்ட் செட் எனக்கு பில்ட் பண்ண முடியல. நான் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் ட்ரேடிங்லேருந்து வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை 2010 எனக்கு ஆயிடுச்சு, 2011 12 அந்த மாதிரி டைமில் அந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியல, லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டை மாடிஃபிகேஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் கொண்டு போயிருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தவிர இப்போ தெரியுது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டோரி கேட்க சொல்ல நல்லாயிருக்கும். ஆமாம் வெளியே வந்துடணும், ஆமாம் ஃபுல் டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி கேட்க சொல்ல நல்லாயிருக்கும். ஆனால் அதை உள்ளே போயிட்டு ஃபீல் பண்ண சொல்ல வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கற்றுக்க முடியும். ஒருத்தர் இப்போ ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் அதாவது இந்த 2020 19 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியுது, ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ 6 மாதத்தில் கற்றுக்கலாம் ஒரு சிலர், ஒரு சிலர் வந்து 1 வருஷத்தில் கற்றுக்கலாம், ஒரு சிலர் வந்து 2 வருஷத்தில் கற்றுக்கலாம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடைசி வேலை கற்றுக்காமே போகும் சூழ்நிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க திருத்திக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ₹100 பை பண்ணிட்டீங்கன்னா ₹110 நீங்களோட டார்கெட் போட்டிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்துச்சு, திரும்ப நிற்குது, கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் நிற்குது, கொஞ்சம் தூரம் போய் இப்படி வருது அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது, 110 போகுமா இல்லையா அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. நீங்கள் கடைசி வேலை உங்களால் கற்றுக்க முடியாது. சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா அது ஒரு விஷயத்தை வந்து ரியாலிட்டி இப்படி கண்ணாமண்ணு பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு ஓப்பனாக பேசி எனக்கு பழக்கம், வேறு வழி கிடையாது. ஃப்ராங்காக சில விஷயம் சொன்னால் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை அப்படி பண்ணிடலாம் இப்படி சொல்லுவாங்க சார், நீங்கள் பாசிட்டிவாகவே போடுங்களேன் வீடியோ, ஏன் நெகட்டிவாகவே வீடியோ போடுறீங்க அப்படின்னு. இதில் எதுவும் நெகட்டிவாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, நான் தான் சொல்ல கற்றுக்க முடியும் தான் சொல்லுவேன் தவிர உங்களால் கடைசி வேலை கற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நான். ஓகேங்களா? அவங்க டேலண்ட்டை பொறுத்து 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஸோ உங்களோட டேலண்ட்டை பொறுத்து என்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கிற மைண்ட் செட் தான் இன்னும் 2-3 வருஷம் கூட லேட் ஆகலாம், 2-3 இயர்ஸ் கூட லேட் ஆகலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.